மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகள் நீட்டித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் சங்கம் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தென்னிந்திய நடிகர் சங்க சட்ட திட்டத்தின்படி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதன்படி கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தலைவராக நடிகர் நாசர், பொதுச் செயலராக நடிகர் விஷால், பொருளாளராக கார்த்தி உள்ளிட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுடைய பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதம் முடிவடைந்து விட்டது. இந்நிலையில்தான் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் சங்கத்துக்கு புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறி நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகளுடைய அந்த பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டு நீட்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றுதான் தற்போது இந்த உறுப்பினர் நம்பிராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான அழைப்பதில் நிர்வாகிகளுடைய பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிப்பது குறித்து எந்த ஒரு குறிப்பும் இடம்பெறவில்லை என்றும் நடிகர் சங்க கட்டிட பணிகளை சுட்டிக்காட்டி பதவிக்காலத்தை நீட்டிக்க முடியாது என்றும் புதிய நிர்வாகிகள் கட்டுமான பணிகளில் தொடர்வாக என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பதவிக்காலத்தை நீட்டித்தது சங்கத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிரானது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு, தென்னிந்திய நடிகர் சங்கம் அதன் தலைவர் நாசர், விஷால், கார்த்தி உள்ளிட்டோர் ஜூன் 4ஆம் தேதிக்குள்ளாக பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார்கள். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.